நாங்கள் இன்றைய காணொளியில தரம் 6 தரம் 10 மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையிலான அனுராதபுரம் என்ற ராசதானியினுடைய முதல் மன்னனென கருதப்படுகின்ற பண்டுகாவியன் தொடர்பான விடயங்களைத்தான் இன்று பார்க்க போகின்றோம். எல்லாரும் பாருங்கள். பண்டுகாவியன் தந்தை தீககாமினி, தாய் உன்மாத சித்ரா. இந்த பண்டுகாவியன் அனுராதபுரத்துல கிமு 377 ஆண்டிலிருந்து 307 ஆண்டு வரையான 70 ஆண்டு காலம் அனுராதபுரத்தை இலங்கையினுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்திருக்கிறார். இவன் ஆட்சிக்கு வருகை தருவதற்கு முன்னர் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிய ஒரு ஆட்சியாளர். எவ்வாறெனில் 7 வயதை அடைந்திருக்கின்ற போது குளத்தில் நீராடிய வேளையிலும் 12 வயதிலே இடையனுக்கு நெருப்பெடுக்க சென்ற வேளையிலும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை பண்டுகாவியனுக்கு எழுந்திருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலிருந்து உயிர் பிழைத்துக் கொண்ட பண்டுகாவியன் கிமு 377 ஆண்டில் அனுராதபுரத்தினுடைய மன்னனாக முடிசூடி இலங்கையில அதிகூடிய ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளன் என்று சொன்னால் பண்டுகாவியன். இந்த பண்டுகாவியன் தன்னுடைய ஆட்சி காலத்துல அபயவாவி, ஜெயவாவி, காமினிவாவி போன்ற குளங்களை அமைத்திருக்கின்றான். புராதன காலங்கள்ல அபயவாவியை பசவட் குளம் என்ற பெயரால அழைப்பார்கள். இலங்கையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது குளம் எதென்று சொல்லி பார்த்தோம்னா இந்த அபயவாவி அல்லது பசவட் குளம் என்று சொல்லுவோம். அனுராதபுரத்துல காணப்படுகின்ற மிகச்சிறிய முதலாவது குளம். இந்த பண்டுகாவியன் ஆரம்பம் முதல் தன்னுடைய கலைகளை யாரிடம் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று பார்த்தோம்னா பண்டுலன் என்று சொல்லப்படுகின்ற பிராமணனிடம் தனது கலைகளை கற்றிருக்கின்றான். அது மட்டுமல்லாது பண்டுகாவியன் பட்டத்து ராணி யார் என்று பார்த்தோம் என்றால் பண்டுகாவியனுடைய பட்டத்து ராணி சுவர்ணபாணி. இவ்வாறு ஆட்சியை ஆரம்பித்த பண்டுகாவியன் தன்னுடைய 70 வருடங்கள்ல பல்வேறு விதமான பணிகளை ஆற்றியிருக்கின்றார். பண்டுகாவிய மன்னனால ஆற்றப்பட்ட பணிகள்ல ஒன்று பார்த்தோம் என்றால் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு 70 வருடங்கள் ஆட்சி புரிந்தமை, அனுராதபுர நகரை சுற்றி எல்லைகளை அடையாளமிட்டமை, அனுராதபுர நகரை சுற்றி 4 நுழைவாயில்கள், 4 திசைகளையும் 4 விதமான நுழைவாயில்களை அமைத்தமை, முதலாக இலங்கை என்ற வரலாற்றில குளங்களை நிர்மாணித்தமை, நகரில் வாழுகின்ற மக்களினுடைய நலன் கருதி வைத்தியசாலை அமைத்தமை. அந்த வைத்தியசாலையினுடைய பெயர் சொத்திசாலா என அழைக்கப்படும். இது பிற்காலத்துல ஒரு பிராமண கட்டிடமாகவும் காணப்பட்டதாக மகாவம்சம் என்ற இலக்கியத்துல குறிப்பிடப்படுது. வெவ்வேறு சமய வழிபாட்டிடங்கள் அமைக்கிறான் அனுராதபுர நகரில. அந்த நகரை சுற்றி பல்வேறு மக்கள் கூட்டம் வாழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் கூட்டமும் வழிபடுவதற்கென்று சொல்லி பல்வேறு விதமான வழிபாட்டு தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேடுவர்கள் வழிபடுவதற்காக கம்மார தேவ என்ற ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அனுராதபுரத்தை ஆட்சி புரிந்த பண்டுகாவியன் தன்னுடைய ஆட்சி காலத்துல நாட்டு மக்களுக்காக பல்வேறு விதமான சேவைகளை ஆற்றியுள்ளார்.